திருச்சிற்றம்பலம். சுற்றுணி வேதியின் ஜோதி மாணவன் குற்றுணி திருந்ததி பொருந்த கைத்தொட ஆர்வடம் வந்த அரசியை போற்றி திருச்சிற்றம்பலம். நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருமங்கலக்குடி, அதாவது லால்குடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும் அந்த கோயில். ஆனாயனாரி என்று சொல்லக்கூடிய இந்த ஊரில் வாழ்ந்தவர் தான் அந்த ஐயா. சிவபெருமானை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவர் வந்து ஆடு மாடுகளோட ரொம்ப பற்று. அந்த மாடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது நம்ம சும்மாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போர் அடிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும். அப்பொழுது அவர் புல்லாங்குழலை வாசிச்சுக்கிட்டே இருப்பார். அப்பொழுது 5 எழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று சொல்லிய அந்த சிவபெருமானுடைய அந்த 5 எழுத்து மந்திரத்தை அவர் அந்த புல்லாங்குழல் வழியாகவே இந்த உலகத்துக்கு தெளிவாக நம்ம கேட்கணும், அமைதியாக இருக்கணும். அந்த புல்லாங்குழலை ரசித்து அவர் வாதித்த அந்த பாடல் தான் 5 எழுத்து மந்திரம். நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அவர் புல்லாங்குழலே அந்த இசைத்து கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் வந்து கைலாயத்திலிருந்து கேட்டு பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் 2 பேருமே சேர்ந்து அந்த அந்த பதிகங்களை கேட்கும்போது ஃபுல்லாக பாடிக்கிட்டே இருக்காரு அந்த புல்லாங்குழல் வழியாக. அந்த இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே கிடையாது. அப்போ இறைவனே மயங்குவார் என்பதாகும் பொழுது பாடணும், பதிகங்களை பாடணும். அப்போ அந்த புல்லாங்குழல் வழியாக அதை கேட்கும் பொழுது சிவபெருமான் வந்து ஆர்கன்ற ஊர் தான் அந்த ஊர். சாமியை வந்து அவங்கள அழைச்சிக்கிட்டாங்க. அவருடைய உருவமாக சாமி இங்கே இருக்காங்க. ஆணையனாருடைய மடம் அங்கே இருக்குது. இன்றைக்கி அவருடைய குரு பூஜை அடைந்து நடைபெறுமே இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. திருமங்கலம் வாழ்விலேயே ஒரு முறையாவது நாம் பரம்பரையில் வந்து புண்ணிய கணக்கு என்று சொல்லக்கூடிய அந்த புண்ணியம் இருந்தால் மட்டும் இந்த மண்ணிலே நாம் தடம் பதிக்க முடியும். திருச்சியில் உள்ள மக்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள எந்த முழுக்கள் அந்த நிகழ்வை கேட்டிங்கனாக்கா ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த மண்ணை மிதிக்கணும்னு சொல்லி அன்போடு வேண்டிக் கொண்டு, அதாவது திருமங்கலம் லால்குடியிலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கிறோம். அந்த சிவாயனம் என்று சொல்லுவோம், சிந்திப்போம். நமச்சிவாய சிவாய.